வணக்கம் மக்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் தபால் துறையிலேருந்து எழுத்து தேர்வு இல்லாமல் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு இப்போது வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு எக்ஸாமினேஷன் எதுவுமே கிடையாது. டைரக்ட் இன்டர்வியூ மூலியமாக தான் கேண்டிடேட் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு ஜாவா போஸ்டிங் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே நிறைய விதமான இடங்கள் கொடுத்துருக்காங்க. அது எந்தெந்த இடத்துல போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, என்னென்ன கேட்டகரியில் வேகன்சி இருக்குது, அதுக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த வேலைவாய்ப்புக்கு இந்த மாதம் 24ஆம் தேதி வரையும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதற்கான வேக்கன்சின்னு எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அசோசியேட் கன்சல்டன்ட் அந்த கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 28 வேக்கன்சி இருக்குது. அதுக்கப்புறம் கன்சல்டன்ட் கொடுத்துருக்காங்க, இதுக்கு ஒரு 21 வேக்கன்சி இருக்குது. அதுக்கப்புறம் சீனியர் கன்சல்டன்ட் கொடுத்துருக்காங்க, இதுக்கு ஒரு 5 வேக்கன்சி இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 54 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி மாறுபடுது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 30 வயசுக்குள்ளே இருக்க விண்ணப்பிச்சுக்கலாம். செகண்ட் கேட்டகரிக்கு 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். தேர்ட் கேட்டகரிக்கு 45 வயசுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கான ஜாப் ஆன் பிளேஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா அவங்க சென்னையில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா மும்பை, டெல்லி, நியூ டெல்லி அந்த மாதிரி இடத்தையும் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு போஸ்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏதாச்சும் ஒரு டிகிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இன்ஜினியர் கோர்ஸ் முடிச்சிருந்தா மட்டும்தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அப்படி நீங்கள் இல்லைனா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. அதை ஒன்ஸ் டீட்டெயிலாக படித்து பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் தகுதி இருந்துச்சுன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும் போதும். உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி டைரக்ட் இன்டர்வியூ கூப்பிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. எந்த ஒரு எக்ஸாமினேஷன் எதுவுமே கிடையாது. டைரக்ட் இன்டர்வியூ மூலியமாக தான் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேறு எதுவும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.